இம்ப்ரூவ் ஆக முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா என்கிட்ட. கண்டென்ட் க்ரியேஷன்லேயே மதன் கோரி ப்ரோ வந்து இப்போ என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னார்னா என்னதான் ஒரு ஃபிட்னஸ் நீஷில் இல்லைனாலும் அதை ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவேன். நான் இக்னரண்ட்டாக இருக்கவே மாட்டேன். லெட் இட் ஈவன் பி கிரியேட்டிங். ஏன் இப்படி ஃப்ரேம் பண்ணுறேன் இந்த கொஷினை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராப்ளம்ஸில் ஃபைன் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. வாழ்க்கை பூரா நீங்கள் எப்படி ஏழையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான 10 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்டா சந்தோஷ் வாழ்க்கையில் எப்படி வந்து ரிச் ஆகிறது அப்படின்னு சொல்லாமல் ஏன் இப்படி ஃப்ரேம் பண்ணுறேன் இந்த கொஷினை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராப்ளம்ஸில் ஃபைன் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. மனுஷங்களா ப்ராப்ளம்ஸை தான் ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன்ஸே வரும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிளாக கூட இருங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ என்னெல்லாம் பண்ணால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பிரச்சனைகளை பற்றி யோசிச்சிங்கன்னா தான் சொல்யூஷன்ஸே கண்டுபிடிப்பீங்க. இதுதான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இதை தான் இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் விஷயமா நீங்கள் வாழ்க்கை பூரா ஏழையாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, காசு இம்பார்ட்டண்ட்டே இல்லை, அதை விட மற்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான திங்ஸை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ உங்களால் காசு இல்லாமல் பண்ணவே முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. முதல்ல நீங்களும் உங்களோட ஹெல்த்தும், ரெண்டாவது உங்களோட ஃபேமிலி உங்களோட ஹெல்த்தும், மூணாவதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காசே வருது. பட் ஆனால் உங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, உங்களோட குடும்பத்தோட ஹெல்த்தையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, இல்லை உங்கள் அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆகியோ, அப்படியெல்லாம் நான் பேச வரல, பட் இன்கேஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறதுக்கோ உங்களுக்கு காசு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காசு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுத்தையுமே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. ஸோ ஸ்டார்ட் திங்கிங் தட் மணி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் காசு இம்பார்ட்டன்ட், காசு முக்கியம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் அதை சம்பாதிக்கிறதுக்கான வழியும் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவதாகவே இன்றைக்கி ஆரம்பிக்காமல் நாளைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ்னால் நீங்கள் இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கிறது ஒன்று, நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன்ட்டு உங்களே ஏமாற்றிட்டு நாளைக்கும் ஆரம்பிக்காமல் தான் இருப்பீங்க. வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, மசில் கெயினாக இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதை நீங்கள் மாற்றணும்னு யோசித்தாலும் அதை அந்த செகண்ட் மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க. இல்லை நீங்கள் வாழ்க்கை பூரா ப்ரொகாஸ்டினேட் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மூணாவதாக எக்கச்சக்க புக்கு படிக்க வேண்டியது, பாட்காஸ்ட் கேட்குறது, வீடியோஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் பார்க்குறது. பட் ஆனால் உங்களை தானே கடைசியில் இது 3த்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. இப்போ சந்தோஷ் பிரேமா நான் ஒரு கிரியேட்டராக வெறும் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு கிரியேட்டே பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் ஒரு கிரியேட்டராக ஆயிருக்கவே முடியாது. நான் வாழ்க்கை பூரா வீடியோ பார்த்தே என் டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை புக்கை படிக்கிறீங்களோ அதுலேருந்து கற்றுக்கிறது மட்டும் உங்கள் வேலை இல்லைங்க, அந்த கற்றுக்கிட்டதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதும் தான். ஸோ ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் எவ்ரிதிங் தட் யூ லேர்ன். நாலாவதாக இந்த உலகம் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது. அப்படி இல்லவே இல்லைங்க. த வேர்ல்டு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். சில பேர் பணக்காரனாக தான் பிறப்பாங்க, தே ஹாவ் மோர் ப்ரிவிலேஜஸ். ஏன்னா எதுக்கு வேணாலும் அவங்க காசு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்குன்ட்டு அவங்கள தப்பு சொல்ல முடியுமா? முடியலை. பிகாஸ் தே டிட் நாட் சூஸ் த சிச்சுவேஷன் தட் தே வேர் டு பி இன். அவங்க அப்பா இன்னும் கஷ்டமாக உழைச்சிருக்கலாம் மற்றவங்கள விட, இல்லை அவங்க தாத்தா இன்னும் கஷ்டமாக உழைச்சிருக்கலாம் மற்றவங்கள விட. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்துக்க முடிஞ்சுது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும், அவங்கள புக்கு ப்ளேம் பண்ணிட்டு, வாழ்க்கையை ப்ளேம் பண்ணிட்டு, சொசைட்டியை ப்ளேம் பண்ணிட்டு, உலகத்தை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களோட ப்ராப்ளம்ஸை உங்கள் கையில் எடுங்க. அதை தான் நம்ம ரேடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் அதிபதி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவீங்க. உங்களோட ஃபைனான்ஷியல், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உங்களால் மட்டும்தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டூ இட் த ரைட் வே. அஞ்சாவதாக எக்ஸ்பெக்ட் த கவர்மெண்ட் டு சேவ் யூ. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதா, இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வருதா, இல்லை டிஎம்கே வருதா, ஏடிஎம்கே வருதா, அப்படி இப்படின்னு போட்டு அப்சஸ் பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க பண்ண ப்ராமிசஸ் எல்லாம் நமக்கு கீப் அப் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்க போகிறதில்ல. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாலிடிக்ஸ் பற்றி கூட இல்லை. நீங்கள் திருப்பியும் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான எல்லா சக்திகளையும் இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றீங்க.
ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோன்னா நடக்கிற சுச்சுவேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பண்ணவே போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டாப் டிபெண்டிங் ஆன் தி கவர்மெண்ட் ஃபார் எவ்ரி திங். ஆறாவதாக நீங்கள் டைம் அலோகேட் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அதுக்காக உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது. இப்போ எந்த கஷ்டமான வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டைம் தேவைப்படும். பட் ஆனால் அதை லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைமை விட அதிகமாகவே தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ இல்லை பார்ட்னரோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டமான வேலைக்கு டைம் அலோகேட் பண்ணும் போது அவங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை விட்டுட்டு அது பின்னாடி ஓடிட்டு ரெண்டுத்தையும் கடைசியில் விட்டுருவீங்க. ஸோ அதனால் சூஸ் த ரைட் பீப்புள். வாழ்க்கையில் எதுலையாவது ஒன்றில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்து அதில் ஃபெயில் ஆகி அதை கம்ப்ளீட்டாக கிவ் அப் பண்ணுறது. நீங்கள் வாழ்க்கையில் எதை உருப்படியாக பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நீங்கள் நினச்சாலும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அதில் ஃபெயில் ஆகும் போது தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த திருப்பியும் அந்த தப்புகளை பண்ணாமல் இருக்கவே முடியும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடுங்க. ஃபெயில் ஆவீங்க, பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் அதில் ஜெயிக்கவே முடியும். எட்டாவதாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க, பட் ஆனால் நாளைக்கு இன்னொன்று ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியும், ரொம்ப ஆசையில் ரொம்ப பேஷனோட ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இதை நான் சூப்பராக பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து வெய்வராகி இன்னும் பெட்டராக தோணும் போது அதை போய் பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனிதிங் வொர்த் வைல் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லாமல் எனிதிங் வொர்த் வைல் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். 5 விஷயங்களை அதே எஃபர்ட்டோட அதே டைமோட பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு நீங்கள் அதிக டைம் அலோகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை உருப்படியாக பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமேல்ட்டு வேணால் இன்னொரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபிட்னஸ்லேயே உதாரணம் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய பேர் நான் வந்து வெயிட் குறைக்க போகிறேன், 6 பேக்ஸ் ஆப்ஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஆரம்பிப்பாங்க. அது போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ரொம்ப ஒல்லியாகிற மாதிரி தெரியுது, ரொம்ப லீன் ஆகிற மாதிரி தெரியுது, இதை பண்ண நான் என்னோட மசிலை வந்து லாஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பல்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணுவாங்க, பல்க் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். நாட் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சில விஷயங்களுக்கு நீங்கள் இன்னும் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்தா தான் அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷனே அடைய முடியும். 9வதா மேக் ப்ராமிசஸ் அண்ட் பிரேக் ப்ராமிசஸ். இப்போ ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் மற்றவங்களுக்காக பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் வார்த்தை கொடுக்குறீங்க, சரிங்களா? வார்த்தையை பிரேக் பண்ணுறதை விட என்னை பொறுத்த வகையில் கேவலமான விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஸோ வேறு யாருக்காவது ஒன்று பண்ணிங்கன்னா ஃபாலோ த்ரூ வித் இட். பட் ஆனால் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணி இந்த விஷயத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் முடிக்க வேண்டியது உங்களோட கடமையாக பாருங்கள். 10வதா நீங்கள் சம்பாதிக்கிறத விட இன்னும் அதிகமாக செலவு பண்ணுறது. இதுதான் நான் இருக்கிறதுலே ரொம்ப கில்ட்டியானவங்க. நான் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய செலவுகள் இருந்தது. பட் ஆனால் தேவையான செலவுகளில் மட்டும் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நான் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லையும் செலவு பண்ணேன். நான் க்ளோத்ஸாக இருக்கட்டும் சரி, நான் வெளியில் எங்கேயாவது போகணும், வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்னால என்னால் சேவ் அப்பும் பண்ண முடியல, என்னால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஜென்ரலாக சேவ் பண்ணாதவங்களோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணாதவங்களோ மெயினாக எதுக்காக செலவு பண்ணுவாங்கன்னா அவங்களோட அவுட்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையோ இல்லை அப்பியரன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஏன்ட்டு வந்து பார்த்தா அப்போ தான் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ட்ரூலி ரிச் பீப்புள் டோன்ட் கெட் இம்ப்ரெஸ்ட் பை மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தட் யூ ஹேவ். நீங்கள் காசை வச்சு வாங்கக்கூடிய காரோ வீடோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டாங்க. உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரே வழி உங்களோட ஒர்க் எத்திக்கை காட்டுறது மட்டும்தான். கடைசியாக அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட், என்றைக்குமே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நீங்கள் தான் சரின்ட்டு நினைங்க. இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எந்த விஷயங்களையும் கற்றுக்கவே முடியாது. இப்போவே வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணவங்களோ இல்லை ஏன் பயங்கர பணக்காரவங்களா இருக்கிறவங்களோ இல்லாட்டி நிறைய விஸ்டம் வச்சுருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து சந்தோஷ் இந்த 10 பாயிண்ட்டு நீ உன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணனா இம்ப்ரூவ் ஆக முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா என்கிட்ட அதை ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவேன். நான் இக்னரண்ட்டாக இருக்கவே மாட்டேன். லெட் இட் ஈவன் பி கிரியேட்டிங் கண்டென்ட் கிரியேஷன்லேயே மதன் கோரி ப்ரோ வந்து இப்போ என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னார்னா என்ன தான் அவர் ஃபிட்னஸ் நீஷில் இல்லைனாலும் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எனக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ட்டு நான் நினைக்கவே மாட்டேன். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த 10 விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் வந்து என்னோட இன்கம்மை டபுள் ட்ரிப்பிள் ஆக்க முடிஞ்சுது இந்த ஸ்பேன் ஆஃப் 2 to 3 years.
பட் ஆனால் இது எல்லாமே என்னை விட இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும், நிறைய பண்ணவங்க கிட்ட இருந்தும், நிறைய அச்சீவ் பண்ணவங்க கிட்ட இருந்தும் தான் நான் கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையில் இம்ப்ளையே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்ட் இம்ப்ளையிங் திஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட். உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த என்ன வீடியோ பார்க்கணுன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இதுக்கு ஒரு லைக் தட்டி விட்டு வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வில் ஆல்சோ ஃபீல் மோட்டிவேட்டட் டு ஸ்டார்ட் கிரியேட்டிங் பெட்டர் கண்டென்ட். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.